ரீசெண்டாக ஃபேஸ் லிஃப்ட் பண்ணப்பட்ட டாடா நெக்ஸான் ஈவி கிட்ட இருந்து தான் இந்த பஞ்ச் ஈவி டிசைன் லாங்குவேஜை பெற்றிருக்கு. அதனால் முன்னாடி வந்து க்ளோஸ்ட் ஆஃப் ஃப்ரண்ட் கிரில் பார்க்க முடியும். அப்புறம் ஈவன் ஹெட்லாம்ப்ஸோட டிசைன், புது ஹரிசான்டல் எல்இடி டே டைம் ரன்னிங் லைட்ஸ், குட் பை, அப்புறம் வெல்கமிங் க்ரீட்லாம் கொடுக்குற மாதிரி சிக்னேச்சர் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே வந்து பார்க்க ரொம்ப மாடர்னாக இருக்குது. சார்ஜிங் போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க டாடா லோகோக்கு கீழே. அதே மாதிரி இந்த ஹெட்லாம்ப் கிளஸ்டர், அப்புறம் நல்ல வைடான பம்பர் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏரன் டேக்கோட ஃபாக்ஸ் கிட் பிளேட்டு, நல்ல கர்வியான ஃபினிஷு, இதெல்லாமே வந்து இந்த வண்டியை சூப்பரான லுக்கிங் ஒரு எலக்ட்ரிக் எஸ்யூவே காமிக்குது. யூஸ்வலாக எலக்ட்ரிக் எஸ்யூஸ் வந்து பார்க்க நல்லா இருக்காது. பட் டாடா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன கார்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க டிசைன் லாங்குவேஜை சூப்பராக நெயில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த பஞ்சியும் பார்க்கறதுக்கு ரோட் ப்ரெசன்ஸ் சூப்பராக இருக்குது. ஐசிஇ பஞ்சே வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஆனால் எக்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்மெண்ட்லேயே வச்சு லைக் பார்க்குறதுக்கு ரொம்ப சுமாரான கார். பட் பஞ்ச் வந்து அந்த ப்ரொபோஷன்ஸ் ஒரு சஃபர் மீட்டர் காராக இருந்தாலுமே எக்ஸ்டர் மாதிரி பட் டிசைன் லாங்குவேஜ் நல்லா கொடுத்துருக்காங்க. அதே தான் வந்து ஈவியில் அது இன்னும் பெட்டராகவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். ரியர்லேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரெகுலரான பஞ்சில் இருக்கிற டிசைன் எலிமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியும். அந்த ஒய் ஷேப்டு எல்இடி டெய்லாம் சிக்னேச்சர் பார்க்க முடியும். அப்புறம் கட் பண்ண மாதிரி டெயில் கேட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பூட் ஸ்பேஸ் வந்து ஈவன் நெக்ஸான் ஈவி விட இந்த வண்டியில் அதிகங்க. 366 லிட்டர்ஸ் இந்த வண்டியில் பூட் ஸ்பேஸ். இந்த வண்டியோட ஃபுல் ரேஞ்ச் டெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் ஏ அண்ட் ட்ரிப் பியை வந்து ரீசெட் பண்ணுறோம் 0க்கு. ஸோ ஆக்சுவலி 100%லேருந்து 0% நீங்கள் பார்க்க போகிறீங்க. 341 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து காமிக்குது. இப்போ இந்த வண்டி பங்க்சர் ரிப்பேர் கிட் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்னிக்கு பொதுவாக, அதை கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த வண்டியில் நீங்கள் இப்போ ரோட்டில் பார்த்துட்ருக்கீங்க, நான் ஓட்டிகிட்டு இருக்கிறத ரோட் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. மெயினாக வந்து அந்த பிளாக் கலரில் கொடுத்துருக்க கிளாடிங் ஃபினிஷஸ், அப்புறம் வந்து அப்படியே சைட் டோர் கீழே ரெண்டாயிரம் ஃபினிஷஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. பட் இந்த வண்டியில் எக்ஸ்டீரியரை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது வந்து இன்டீரியர். ஏன்னா செம்ம ப்ரீமியமான இன்டீரியர். இப்போ ரீசெண்டாக ஃபேஸ் லிஃப்ட் பண்ணப்பட்ட ஹாரியர், சஃபாரி, ஈவன் நெக்ஸான் ஈவி, ஈவன் ஃபேஸ் லிஃப்ட் பண்ணப்பட்ட நெக்ஸான், ஐசிஇ நெக்ஸான், இது கிட்ட எல்லா விஷயம் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஈவன் ஒரு 10.25 இன்ச் ஆல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்துருக்காங்க. சூப்பரான ரிச்சான கான்ட்ராஸ்டான டிஸ்பிளே, அப்புறம் ஒரு ஃப்ளோட்டிங் 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் லுக் அண்ட் ஃபீலே வந்து லைட் கலர் ஷேட் கொடுத்துருக்கறனால ரொம்பவே நல்லாயிருக்கு. மெயினாக வந்து டேஷ்போர்டோட ஃபினிஷு, சென்டர் கன்சோலோட ஃபினிஷு எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. மெயினாக அந்த டேஷ்போர்டோட மிடில் பார்ட் வந்து நல்ல ப்ரீமியமான சாஃப்ட்வேர் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டச் பேஸ்ட் ஏசி கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க மற்ற ஹை அண்ட் டாடா காஸ் மாதிரி. அப்புறம் அந்த ஜுவல்டு நாப் கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்ல ப்ரீமியம், இந்த வண்டியோட ஓவரால் ப்ரீமியம்னஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுது நான் சொல்லுவேன். ஈவன் பேஸ் வேரியன்ஸ்லேருந்தே வந்து நல்ல சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் வேரியன்ஸில் மல்டிபிள் ஏர் பேக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பட் சில விஷயங்கள் வந்து நீங்கள் ஆப்ஷன் ஒர்க் தான் பண்ணணும். இப்போ வந்து 10% 30 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். ஸோ எப்படி மிக்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸில் ஓட்டணும், டிராஃபிக்கில் ஓட்டணும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு ஹைவேல ஸ்பெண்ட் பண்ணோம். பட் ரொம்ப ரேஞ்ச் நல்லா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்பெண்ட் பண்ணல. பட் எவ்ரிடே நீங்கள் ரைடிங்கில் ஹைவேல போனீங்க எப்படி ஓட்டுவீங்க அந்த மாதிரி தான் நாங்கள் ஓட்டணும். இப்போ வந்து கப் ஹோல்டர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க சென்டர் கன்சோலில். அதே மாதிரி அந்த ட்ரைவ் மோட்ஸ் நாபும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 20% வந்து 61 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் ஓட்டியாச்சு. மொத்தம் 3 ட்ரைவ் மோட்ஸ் இருக்குது. யூஸ்வலாக டாடா காஸில் இருக்கிற மாதிரி ஈகோ, சிட்டி அண்ட் ஸ்போர்ட் மோடு. ஸ்போர்ட் மோடில் ஓட்டுறதுக்கு வண்டி சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த பர்டிகுலர் மோடில் கொடுக்கும். ஈகோ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரேஞ்ச் கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓவரால் ஸ்டீரிங் ஃபீட்பேக் வந்து இந்த வண்டியில் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் வந்து இந்த வண்டியில் நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் ஆஃப் ரோடிங் பிட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க கிளிப்ஸை. இந்த வண்டியில் 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் மைல்டு ஆஃப் ரோடிங் ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். ப்ளஸ் வாட்டர் வைடிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 350 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மோசமான ரோட்ஸில் இந்த மாதிரி ஓரளவுக்கு கிராமத்தில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இந்த வண்டி நீங்கள் எடுத்து ஓட்டலாம். பிகாஸ் இட் இஸ் ஸோ ஈஸி டு ட்ரைவ். அது மட்டும் இல்லாமல் ஸ்டீரிங் ஃபீட்பேக்கும் நல்லாயிருக்கு. ப்ளஸ் வண்டியோட சஸ்பென்ஷன் வந்து நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு செட்டிங்க்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா குண்டும் குழியில் போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை மோசமான டாமாக் இல்லாமல் நீங்கள் வந்து மட் சாண்ட் அந்த மாதிரி கண்டிஷனில் ஓட்டுறீங்க அப்படின்னாலுமே வந்து சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப அப்சர்வ் எல்லாத்தையும் வந்து இம்பாக்ட் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிக்குது, உங்கள் பாடிக்கு வந்து தரல. ஸோ அது நல்ல விஷயம். இந்த வண்டி நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ஓட்டுறீங்க அப்படின்னா வந்து. ஸோ இப்போ வந்து வாட்டர் வெயிட்டிங் பார்த்துட்ருக்கீங்க, லைக் வாட்டருக்குள்ளே ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ மற்றபடி உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ரியெல்லாம் வந்து ஒன்றும் பெருசாக இஷ்யூஸ் வராது நீங்கள் நார்மலான தண்ணிக்குள்ளெல்லாம் விட்டிங்கன்னா. அதே மாதிரி வண்டியில் பாடி ரோலும் வந்து நல்லா கண்டெயின்டாக இருக்குது. பாடி ரோல் தெரியுது, நல்லா டாலான கார், சப் 4 மீட்டர் காராக இருக்கனால அந்த கன்ஃபைன்மெண்ட்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. இப்போ பார்க்குறீங்க 30%ல் வந்து 97 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியாச்சு. கடைசியில் ரேஞ்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து ஆஃப் ரோட் செக்ஷன் தனியாக வந்து டாட்டா ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க இந்த வண்டி ஓட்டுறதுக்கு. ஏன்னா வந்து நாட் ஜஸ்ட் எவ்ரிடே யூஸ்க்கு இந்த வண்டி நீங்கள் இருக்கணும் மட்டும் இல்லை,
நீங்கள் அக்கேஷனலாக வந்து மைல்டு ஆஃப் ரோடிங் பண்ணுறீங்க அதுக்கும் வந்து செட் ஆகணும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி நல்ல கார்னரிங் செக்ஷன்ஸ்லாம் வந்து இந்த வண்டி எவ்வளோ தூரம் ஃபர்கிவிங்காக இருக்குது ஓட்டுறதுக்கு, as well as வண்டியோட பாடி ரோல் வந்து நல்லா கண்டெயின்டாக இருக்குது அப்படின்றது வந்து தெளிவாக புரியும். அதே மாதிரி பிரேக்கிங் செட்டப்பு 4 வீல்ஸ்லேயும் வந்து டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் வந்து ஸ்பாட்டான பிரேக்கிங் கம்ப்ளைண்டே பண்ண முடியாது. ஒரு சின்ன காராக இருக்கிறதுனால நல்ல கான்ஃபிடென்ஸும் கொடுக்குது உங்களுக்கு பிரேக் பண்ணுறதுக்கு. அந்தளவுக்கு ஒரு ஹெவியான காரும் கிடையாது. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் நேச்சரும் வந்து உங்களுக்கு ஃபர்கிவிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டயர்ஸோட grip லெவல்ஸ் நீங்கள் வந்து ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸே வந்து பெட்டராக இருக்குது. காரை நீங்கள் ஓட்டும்போது NVH லெவல்ஸ் வந்து ரொம்பவே கண்டெயின்டாக இருக்குன்னு தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு ஏரெல்லாம் வந்து உள்ளே வராது. 40% 136 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியாச்சு. அது மட்டும் இல்லாமல் சீட்ஸோட கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குனால வைடான சீட் கொடுத்துருக்காங்க. நல்ல கம்ஃபர்டபுளான குஷனபிளான சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வென்டிலேட்டட் ஃபங்க்ஷன் டிரைவருக்கும் ஃப்ரண்ட் கோ பேசஞ்சருக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் ஈஸியாக ஸ்வெட் ஆக மாட்டீங்க. அது பெரிய ப்ளஸ். ஈவன் நெக்ஸான் EVயில் இருக்கிற அளவுக்கு இந்த வண்டியில் கம்ஃபர்ட் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு புது பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த ஆக்டிவ் பிளாட்ஃபார்ம் அது ACTI.EV ஓகேவா, அதை வந்து ஆக்டிவ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இந்த வண்டியில் மட்டும் இல்லை, டாடா ஹாரியர் EVலையும் டாடா கர்வ் EVலையும் வந்து சேம் பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அந்த 2 வண்டி இந்த வருஷம் லான்ச் ஆக போகுது. இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. பேட்டரி பொசிஷனிங் எல்லாமே வந்து ICEயில் இருக்கிற மாதிரி தான். சேம் ஸ்பேஸ் வைஸ் நம்ம பார்த்தோம்னா என்னோட எடிட்டர் வந்து 6.1, முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் வந்து 5.8. ஸோ அவருக்கு வந்து நீ ரூம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஹெட்ரூம் வந்து ஓகேவாக இருக்குது இந்த சன்ரூஃப் கொடுத்துருக்கிறதுனால. அதை விட கொஞ்சம் கம்மியான ஹைட் 5'9", 5'10" அந்த மாதிரி இருக்கீங்க, இல்லை அதுக்கு கீழே இருக்கீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்டீரியர் ஸ்பேஸ் பிரச்சனை இல்லை. 5'6'1" மேலே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உங்களால் உட்கார முடியாது. ஸோ ஸ்டீரிங் ஃபீட்பேக் இந்த வண்டியில் ரொம்பவே நல்லாயிருக்கு. நல்லா வெயின் ஆகுதுங்க நீங்கள் நல்ல ஸ்பீட்ஸில் போயிட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது. ஆனால் இப்போ ஒரு இஷ்யூ வந்து அவர் காமிச்சிட்ருக்காரு, அதை பாருங்கள். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நீ வந்து நீங்கள் என்ன தான் வண்டியை பின்னாடி சீட்டை பின்னாடி தள்ளி போட்டு உட்காந்தாலும் வந்து நீ வந்து கரெக்டாக அந்த டேஷ்போர்டில் வந்து ஹிட் ஆகும். அது கொஞ்சம் அனாயிங்கான ஒரு ஃபீலு. என்ன தான் இந்த வண்டியில் சீட் ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடிஞ்சாலும் அந்த நீ வந்து உங்களுக்கு டேஷ்போர்டில் சென்டர் கன்சோலில் வந்து டச் ஆகிறது வந்து உங்களால் அவாய்ட் பண்ண முடியாது. தட் சம்திங் கொஞ்சம் அனாயிங்கான விஷயந்தான் அது. அதுவும் இல்லாமல் இந்த வண்டியில் சில ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி தான் வாங்கணும், ஒவ்வொரு வேரியன்ஸை பொறுத்து. ஏன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ 70% பார்த்துட்ருக்கீங்க. 200 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த வண்டி ரன் ஆயிருக்கு. அங்கே ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ஷூட் முடிச்சுட்டு அடுத்த ஷூட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போது 80% பார்த்துட்ருக்கீங்க, 226 கிலோமீட்டர்ஸு. ஸோ இந்த நாங்கள் கரெக்டாக ஹோட்டலில் வந்து இந்த வண்டியை ட்ராப் பண்ணோம். அது வரைக்கும் வண்டி போகுமான்னு தெரியல, அதுதான் பெரிய இஷ்யூ. ஸோ 90% வந்து பார்த்திங்கன்னா 248 கிலோமீட்டர்ஸ். பட் இன்னும் நாங்கள் போகிற டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த 90% வந்துச்சு வச்சுக்கோங்களேன், வண்டி மேக்ஸிமம் ரேஞ்சை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மெயினாக அந்த ஒரு 94-95% வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா வண்டியோட ஸ்பீட் வந்து கம்மியாகும். ஒரு 45 55 அதுக்கு மேலே வந்து வண்டி போகாது. இன்னும் பர்சன்டேஜ் குறைய 95க்கு மேலே குறைய வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஏசி வந்து ஒர்க் ஆகாது, ஏசி வந்து டர்ன் ஆன் ஆகாது. பிகாஸ் அப்ரப்டாக வண்டி ஸ்டாப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் 1% தான் வந்து எவ்வளோ தூரம் போகும் நின்றுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்திலே ஓட்டினோம். அப்படி ஓட்டினாலுமே வந்து வண்டி கடைசி இந்த ஒரு 5% வந்து நல்லாவே ரேஞ்ச் வந்து புழிஞ்சு கொடுத்தது. ஸோ அதனால் கடைசி செகண்டில் வந்து ரீச் பண்ணிட்டோம் ஹோட்டலில். ஸோ ஹோட்டலில் வந்து பார்க் பண்ணும்போது இந்த வண்டியோட ரேஞ்ச் வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ பாருங்கள், நியர்லி 290 கிலோமீட்டர்ஸ், 100 to 0 இப்போ 0ல் தான் இருக்குது, 100 to 0. ஸோ ரொம்ப நல்ல ரேஞ்ச் இந்த வண்டிக்காக. ஆனால் இந்த வண்டியில் இஷ்யூஸ் நம்ம பார்த்தோன்னா ரொம்ப கம்மி தான். நிறைய ப்ராக்டிக்கலான விஷயம் இருக்குது. மெயினாக ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரங்க் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்ன பூட் ஸ்பேஸ் மாதிரி ஒரு 14 லிட்டர்ஸ் சார்ஜிங் கேபிள் வேணால் வச்சுக்கலாம். 90 டிகிரி டோர் ஓப்பனிங் இருக்குது. 16 inch வீல்ஸ் இருக்கிறதுனால நல்ல ரோட் ப்ரெசன்ஸ் வந்து கொடுக்குது. இந்த வண்டியில் 360 டிகிரி கேமரா சிஸ்டம் இருக்குது. Z கனெக்ட் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட் லேம்ப்ஸ், ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ், ஆட்டோ டிம்மிங் IRVM, அப்புறம் 200க்கும் மேற்பட்ட கமாண்ட்ஸ் இருக்குது, வாய்ஸ் கமாண்ட்ஸ் 6 லாங்குவேஜில். அலெக்ஸா, சிரி சப்போர்ட் இருக்குது, கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது, arcade.ev ஆப் சூட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல பேக்டான ஒரு வண்டி அப்படின்னு காமிக்குது. அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ரேஞ்சு. ஸோ அரௌண்ட் 290 கிலோமீட்டர்ஸ்.
இதுவே வந்து இது வந்து 35 கிலோவாட் பேட்டரி பேக்கு. இதுவே 25 கிலோவாட் பேட்டரி பேக்கு பார்த்தீங்கன்னா கிளைம் ரேஞ்ச் வந்து 315. அது வந்து நம்ம இதுலேருந்து கிலோவாட் ஹவர் கன்வர்ஷன் போட்டு பார்த்தா வச்சுக்கோங்களேன், பெர் கிலோவாட் ஹவர் கன்வர்ஷன் போட்டு பார்த்தோன்னா ஒரு 207, ஸோ அரௌண்ட் 210 அந்த மாதிரி அந்த வண்டி கொடுக்கும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வண்டியோட டாப் எண்ட் எடுத்தாலே எல்ஆர் எம்பவர்ட் எடுத்தாலே வந்து 14,49,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. இதுவே நீங்கள் நெக்ஸான் ஈவி டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா 19,94,000 ரூபாய். நெக்ஸான் ஈவி இந்த வண்டியோட பேட்டரி பேக்கை விட கொஞ்சம் பெரிய பேட்டரி பேக் தான். அதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 465 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த வண்டியோட கிளைம் மேக்ஸிமம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 421. ஸோ ரியல் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். பட் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் நெக்ஸான் ஈவியோட ஆல்மோஸ்ட் 20 லேக்கு. இந்த வண்டியோட பார்த்தீங்கன்னா 14.5 லட்சம் தான். ஸோ 5 லட்சம் கிட்ட வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்படி நம்ம பார்த்தோம்னா இந்த பஞ்ச் ஈவி ஃபார் பெட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் எவ்ரி திங் சொல்லப்போனால். ஏன்னா நெக்ஸான் ஈவியில் இருக்கிற எல்லா விஷயம் ஆல்மோஸ்ட் இந்த வண்டியில் இருக்குது. அந்த வண்டி அளவுக்கும் வந்து இந்த வண்டி ப்ராக்டிகாலிட்டியும் வந்து அதிகமாக இருக்குது. எஸ் நெக்ஸான் ஈவியில் கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கும். பட் ஸ்டில் இந்த வண்டி இஸ் ஆஸ் குட். ஏன்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 5.5 லட்சத்துக்கிட்ட வந்து இருக்குது. இதில் பெஸ்ட் வேரியன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா எல்ஆர் அட்வென்ச்சர். அது வந்து உங்களுக்கு பெரிய பேட்டரி பேக்கோட மொத்தம் 3 வேரியன்ட் கொடுக்குறாங்க. எல்ஆர் அட்வென்ச்சர் வந்து 12,99,000 ரூபாய். இதுவே நெக்ஸான் ஈவியோட லாங் ரேஞ்ச் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபியர்லெஸ்ஸு. அதை நம்ம போனாலே வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸே 18,19,000 ரூபா வந்துடும். ஸோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எவ்வளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு 5.5 லட்சம் கிட்டே வந்து சேவ் பண்ணலாம். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன், திஸ் கார் ஸோ குட். எல்ஆர் அட்வென்ச்சர் ரொம்ப நல்ல இது. நீங்கள் வந்து இன்னொரு 1 லேக்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற அடிஷ்னல் ஃபீச்சர்ஸும் வந்து நீங்கள் ஆப்ஷன் நோட் கூட பண்ணிக்கலாம். ஸோ திஸ் கார் மேக்ஸ் அ லாட் சென்ஸ் ஃபார் இந்தியா. கண்டிப்பாக நிறைய விற்கும் நான் நினைக்கிறேன். ஆல்சோ இட் ஹாஸ் டேம் குட் லுக்ஸ், ரொம்ப ப்ரீமியமான இன்டீரியர். பெஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா இந்த 290 கிலோமீட்டர்ஸ் தர ரியல் வேர்ல்டில் தர இந்த பெரிய பேட்ரி பேக் தான். அதாவது 35 கிலோவாட் பேட்டரி பேக். இது வந்து பார்த்திங்கன்னா 90 கிலோவாட் மேக்ஸிமம் பவர் 190 மீட்டர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் கொடுக்குது. டாப் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் லிமிடெட் 140 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர். 0 to 100 வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 9 செகண்ட்லேயே வந்து போயிடும். அந்த அளவுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரைட் லைன் ஸ்டெபிலிட்டி, நல்ல ஏரோடைனமிக்கலி எஃபிஷியன்ட்டான ஒரு கார் இது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர், see you all again.